தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கும் முடிவை எதிர்த்து பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலக்கரி சுரங்கம் அமைக்கும் முடிவை எதிர்த்து பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களில் 8 வகை தொழில்கள் மற்றும் உற்பத்தி செய்வதற்கு ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட ஹைட்ரோ கார்பன் நிலக்கரி உட்பட பல்வேறு சுரங்கங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு மற்றும் அதற்கான தடை ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கும் முடிவை எதிர்த்து பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இது வதந்தி, இதை விவசாயிகள் நம்ப வேண்டாம், இதுபோன்று எந்த ஒரு நிலக்கரி சுரங்கமும் வருவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்த சூழ்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நாளை சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது குறித்து தெரிவிப்பார் என்றும் இருந்தார். இந்த சூழ்நிலையில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கும் முடிவை எதிர்த்து பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். டெல்டா பகுதியில் விவசாய நலன் காக்க ஏல ஒப்பந்த நடைமுறையில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கிறார். நிலக்கரி சுரங்கம் அமைக்கும் முடிவை எதிர்த்து பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் விவசாய நலன் காக்க ஏல ஒப்பந்த நடைமுறையிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களான தஞ்சை, அரியலூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு தொழில்கள் மற்றும் சுரங்கங்களை அமைப்பதற்கான தடை என்பது ஏற்கனவே இருக்கின்றது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு தொழில்கள் செய்வதற்கும் ஆய்வுகள் மேற்கொள்வதற்கும் சுரங்கம் அமைப்பதற்கும் தடை என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.